தற்போதைய அண்மைச் செய்தி. தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா படக்குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தன்னுடைய அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி படத்தில் தன்னுடைய இசையில் உருவான பாடலை பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா தற்போது பட நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். குட் பேட் அக்லி படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார்பாக அவருடைய வழக்கறிஞர் தரப்பிலிருந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி. தற்போது குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸ் குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத் தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்தி இருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்றை தற்போது அனுப்பியுள்ளார். குட் பேட் அக்லி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தான் தற்போது இளையராஜா சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி படம் என்பது தமிழகம் முழுவதும் வெளியானது. இந்நிலையில் அந்த படத்தில் ஒத்த ரூபாய் தரன் மற்றும் இளமை இதோ இதோ மற்றும் என்ஜேடி மத்துக்குருவி உள்ளிட்ட தான் இசையமைத்த பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் அந்த வழக்கறிஞர் நோட்டீஸில் தெரிவித்துள்ளார். இது பதிப்புரிமைக்கு எதிரானது என்றும் இதனால் 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவருடைய வழக்கறிஞர் நோட்டீஸில் இளையராஜா தெரிவித்துள்ளார். மேலும் 7 நாட்களில் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இருந்து தான் இசையமைத்த பாடல்களை நீக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது இளையராஜா அனுப்பியுள்ள அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.